உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் புசிப்பீர்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்களும் ஜெபிப்பீர்களேயானால் இதே வேத வசனம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடைமுறைக்கு அது வரும். சரியா? இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. புசிப்பீர்கள் எதை? நன்மையை. எந்த நன்மையை? தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? நன்மையான காரியங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா அநேகர் சொல்றது நான் இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு வேதவசனத்தை ஒரு நபர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது அதில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அதை வாங்குறவங்க, அதை பார்க்குறவங்க, அதை கேட்குறவங்க, ஐயோ நான் இந்த வசனத்துக்கும் எனக்கும் இருக்கிறதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லையே அப்படிதான் நம்ம நிறைய பேர் சொல்கிறோம். நன்மையானவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளலை, நன்மையானவைகளை நாம் அனுபவிக்கலை. இப்படி இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை வருகிறது. எந்த நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, ஆசீர்வாதமான காரியத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, வேதனையோடு, தடைகளோடு, உபத்திரவத்தோடு, பாடுகளோடு, கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நன்மையை புசிப்பீர்கள், நன்மையை பார்ப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் அது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம எல்லா நாளும் நல்லதை பார்க்குறோம், ஆனால் அனுபவிக்க தான் முடியலை, புசிக்க தான் முடியலை. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நன்மையை புசிப்பீர்கள். இறக்கருமையான தேவஜனமே, அது எந்த நன்மையா? அந்த வசனம் சொல்கிறது தேசத்தின் நன்மை. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் எல்லாருக்கும் கிடைக்காது, ஒரு சாராருக்கு தான் கிடைக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நம்ம வாழ்கிற இந்த தேசத்துல, இந்த உலகத்துல எது எது நன்மையானதாக இருக்கிறதோ, எது எது நல்லதா இருக்கிறதோ, எது எது உயர்ந்ததா இருக்கிறதோ, எது எது சிறந்ததா இருக்கிறதோ அதை நீங்கள் புசிப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம் அதெல்லாம் நமக்குள்ளதில்லை, நமக்கு தக்கன இதுதான், நம்ம குடும்பத்துக்கு தக்கன, நம்ம நிலைக்கு தக்கன இதுதான். சாதாரணமாக சொல்லுவாங்க, முடவன் கொம்புதேனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி உண்டு. நம்ம இருக்கிற தகுதிக்கு இதுதான், நமக்கு மேலே ஆசைப்படக்கூடாதுன்னு, அதுக்கு மேலே நம்ம தகுதிக்கு மிஞ்சி நம்ம நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படி சொல்லலை. தேசத்தின் நன்மையை, உங்கள் வீட்டின் நன்மை அல்ல, உங்கள் கிராமத்தின் நன்மை அல்ல, உங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? இந்த தேசத்தின் நன்மையை நாம் புசிக்கணும்னா நாம் ஒரு காரியம் செய்யணும். கர்த்தர் சொல்கிறார், இந்த வேதவசனத்தின் மூலமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்கிறது, அந்த வசனத்தில் ஆரம்பத்தில், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் பொருந்தி, மனம் பொருந்தி. அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னது?
மனம் பொருந்தாமல். பொருந்தலைன்னா என்னது? இப்போ 2 இது இருக்கிறது, அந்த 2ம் இப்போ என் கை 2 கை இருக்கிறது, இந்த 2 இப்படி இருந்தால் 2ம் பொருந்தி இருக்கிறது, அப்படிதானே? இப்படி இருந்தால் 2 கையும் பிரிந்து இருக்கிறது. அப்போ நம்முடைய மனம் பொருந்தி, நம்முடைய இருதயம் தேவனோடு கூட இணைந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மனம் பொருந்தி கர்த்தருக்கு செவி கொடுக்கிறோமா? இல்ல ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு போகிறோமா? ஏதோ கடமைக்காக வேத வாசிக்கிறோமா? இல்ல, மனம் பொருந்தி, மனம் அவரோடு கூட இணைந்து, நம்முடைய இருதயம் அவரோடு கூட இணைந்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிக்க வைப்பார். இன்னைக்கு எத்தனை பேருடைய மனம் பொருந்த மாட்டேங்குது? ஒருத்தர் அங்க இழுத்தா ஒருத்தர் இங்க இழுக்கிறோம் அல்லவா? எத்தனை பேர்கிட்ட நம்ம ஐக்கியமா இருக்கிறோம்? நம்மளை பகைக்கிறவங்கிட்ட நம்ம போய் அவங்ககிட்ட போய் திரும்ப திரும்ப போய் அவங்ககிட்ட போய் ஒப்புரவாகிறது முடியாத காரியம். ஆனா சில பேர் மனம் திருந்தி நம்மோடு கூட பேச வரும்பொழுது நம்ம வெட்டிக்கிட்டு போறோமா? மனம் பொருந்தாம மனம் விலகி போகுதா? யோசிச்சு பாருங்க. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிக்கலாம். எனக்கு உண்மையான தேவஜனமே, இன்னைக்கு திருந்த வேண்டிய காரியத்தில் திருந்துங்க. நம்முடைய இருதயம் எப்பொழுது கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நம்ம எப்பொழுது செய்யணும். கூடுமான வரை எல்லாரோடு கூட சமாதானமா இருக்க வேதவசனம் சொல்லுகிறது. கூடுமான வரை அப்படின்னா லெவல் பெஸ்ட், எல்லாரோடு கூட பேசி ஐக்கியமா இருக்க கர்த்தர் சொல்லுகிறார். செலவுக்கு வெட்டிட்டு போவாங்க, அவங்க கூட போய் நம்ம ஒப்புரவாகணும், மனம் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்மகிட்ட மனம் பொருந்தி வர்றவங்களுக்கு நம்ம முகம் கோணாம அவர்களை ஏற்றுக்கொள்ளணும். அப்பந்தான் தேசத்தின் நன்மையை புசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் பொருந்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி செய்யுங்கள். கர்த்தர் சொன்ன கட்டளைகள் கற்பனைகளின்படி நடக்க நம்மை பழக்கிக் கொள்வோமையானால் தேசத்தின் நன்மையை புசிக்கலாம். சரியா? நம்மளால அனுபவிக்க முடியாத ஒரு சிறந்த ஆசீர்வாதம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, மனம் பொருந்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு உச்சிதமானவைகளை, தேசத்தில் உயர்ந்தவர்கள், நன்மையானவர்களை கர்த்தர் புசிக்க கொடுப்பார். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுப்பீர்களே ஆனால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த நாளில் கூட பிள்ளைகள் நன்மைகளை புசிக்க, நன்மைகளை அனுபவிக்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிற இந்த சுபாவத்தை மாற்ற ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை பாவங்களை மன்னித்து என் ஆண்டவர் தேசத்தின் நன்மையை புசிக்க கொடுப்பீராக. உச்சிதமானவைகளை, சிறந்தவைகளை பிள்ளைகள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. என்னென்ன காரியத்தில் சோர்ந்து போயிருந்தார்களோ அந்த காரியத்தில் ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உண்டாவதாக. நன்மையான காரியங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேரட்டும், கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மனம் பிரிந்திராதங்க, மனம் பொருந்தி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நன்மையானதை புசிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.